Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆன்லைன் ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வெப்சைட்ல டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து போட்டுருக்காங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் கவுன்சிலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணா நமக்கு PDF வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக கவுன்சிலிங்கான டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரீட்ரெசல் டு தி ரேங்க் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ரேங்க் லிஸ்ட்டில் கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஏன்னா நிறைய பேர் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் மார்க்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நியூவாக ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூன் 26 ஜூலை 5 வரையும் நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் அதுக்கான லாஸ்ட் டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா உங்கள் எல்லாருக்குமே ஆஃப்லைனில் தான் நடக்க போகுது. ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ஜூலை 14 வந்து நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபை பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு TNAU கோயம்புத்தூரில் ஜூன் 14 வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் தி 7.5 ரிசர்வேஷன் கோட்டா அண்ட் தி ஜென்ரல் கோட்டா ஆன்லைன் மோட். ஸோ 7.5 ஜென்ரல் ரெண்டுக்குமே சேமாக தான் நடக்க போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்மிங் 9th 15 வரை நடக்க போகுது. கிட்டத்தட்ட 6 நாள் கவுன்சிலிங் நடக்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 9 15 எப்போ வேணால் நமக்கு நடக்கும். ஒரு 3 நாள் நடக்கலாம், இல்லை 6 நாளுமே கவுன்சிலிங் நடக்கிற மாதிரியுமே ஸ்லாட்ஸ் வந்து போடலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு 9th வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி 7.5 கோட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்குதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண போகணும். அது 19 வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி ஜென்ரல் கோட்டா ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்குதோ ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் 21 26 உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ண யூனிவர்சிட்டிக்கு வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி 7.5 கோட்டா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்குதோ நீங்கள் 29 யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஜென்ரல் கோட்டா செகண்ட் ஃபேஸில் சீட் கிடைக்கிறவங்க 31 ஆகஸ்ட் 4 நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் ஃபார் தி 7.5 கோட்டா தேர்ட் ஃபேஸ். தேர்ட் ரவுண்டில் சீட் கிடைக்கிறவங்க நீங்கள் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கோட்டா தேர்ட் ஃபேஸில் இருக்கவங்க ஆகஸ்ட் 8 ஆகஸ்ட் 11 யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7.5 கோட்டா ஃபோர்த் ஃபேஸ் கவுன்சிலிங் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண ஆகஸ்ட் 13 வந்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் கோட்டா ஃபோர்த் ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 19 ஆகஸ்ட் 21 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் சப்ளிமெண்டரி அப்ளிகேஷன் போர்ட்டல் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங். ஸோ 12th பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அட்டெம்ப்ட் எழுதியிருப்பாங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நடக்கும். காலேஜ் ஓப்பனிங் அண்ட் ஓரியன்டேஷன் 3/9/2025 கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் அட்மிஷன் பார்த்தீங்கன்னா 8/9/2025 ஆன்வர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் கிடைக்காத சில பேர் எங்கேயாச்சும் ஒரு காலேஜில் ஒரு சீட் 2 சீட் ஏதாவது அவைலபிள் இருந்துச்சுன்னா ஸ்பாட் அட்மிஷன் போட்டு வந்து அட்மிஷன் போட்டுக்குவாங்க யூனிவர்சிட்டியில். ஸோ அதுக்கு நான் கிளியராக வீடியோ போட்டு சொல்கிறேன். இவ்வளோ டேட்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 3 ரவுண்ட் போகிற மாதிரி தான் வந்து யூனிவர்சிட்டியில் ஸ்லாட்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.